अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. அணிகொள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும் அந்த அழவும் முடியாமல் அழுகையை அடக்கவும் முடியாமல் அந்த விம்மல் பொறுமலாய் வருகிற நிலை இருக்கிறது. அதுதான் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும். அதுக்கு மேலே தொழுகையும் இவை கண்டவ சோதை. கடைசியில் கண்ணன் பண்ணின காரியம் என்ன பண்ணினா ரொம்ப ரசமாக வியாக்கியானத்தில் எடுத்து காட்டுறார். இந்த சர்வேஸ்வரன் பார்த்தான், இவன் என்னதான் இருந்தாலும் கண்ணன் ஆறு சர்வேஸ்வரன் தானே, அவன் நினச்சி பார்த்தானா இந்த பெரிய அபராதத்தை பண்ணிட்டு எல்லாரும் நம்ம முன்னால் வந்து நிற்கிறா. ஜீவாத்மாக்கள்லாம் எத்தனையோ அபராதங்களை பண்ணுறா, பொறுக்க முடியாத அபராதங்கள் எல்லாம் பண்ணிட்ட உடனே வந்து நிற்கிறா. அவள் ஏதோ ஒரு காரியம் பண்ணுறா, அந்த காரியத்தை பண்ணின உடனே அத்தனை அபராதமும் நமக்கு மறந்து போகிறது. பகவானுக்கு இவள் பண்ணின அபராதமெல்லாம் மறந்து போகிறது. அவள் என்ன பண்ணுறான்னு யோசனை பண்ணான். என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து முன்னால் கையை கூப்பிட்றாள். அஞ்சலி அஞ்சலிஹி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவப்பிரசாதினி. உடனே அந்த எம்பெருமானுக்கு கருணை சுரக்க வைத்து விடுகிறது. அஞ்சலின்றது ஒரு முத்திரை. இது அவ்வளோதான். இதுக்கு ஒன்றும் தனியாக ஒன்றும் அர்த்தம் உண்டான்னு கேட்டால் வா தெரியாது பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஒரு சைகை. இது இந்த சைகையை பண்ணிட்டா என்ன அர்த்தம்? என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு எனக்கு சக்தி இல்லை, நீ தான் என்னை காப்பாற்றணும், உன்னை நம்பி நான் இருக்கிறேன் என்ன அவனுக்கு தெரிவிக்கிறதுக்கு இது ஒரு சைகைன்னு அர்த்தம். இந்த சைகைக்கு இவ்வளோ அர்த்தம் எங்கே எழுதி வச்சுருக்குது, எந்த டிக்ஷனரியில் இருக்குது? இப்படி கையை கூப்பினா இதுன்றது எங்கே இருக்குது அப்படின்னு காட்டார். இதுக்கு அர்த்தத்தை நேரம் சொல்ல முடியலை. பெரியவாச்சான் பிள்ளை வேற ஒரு திருஷ்டாந்தம் சொன்னார். வேற ஒரு இடத்துல என்ன சொன்னார் தெரியுமா? சொன்னார், ஒருவனை ஒருவன் கையை ஓங்க உள்ளதனையும் என்னை பரிபவித்தான் என்னானே அப்படின்றார். நான் சொல்கிறேன், இப்போ ரொம்ப பெரியவர் ஒருத்தர் உட்காண்டிருக்கார். திடீர்னு ஒரு சின்ன குழந்தை அவரை பார்த்து இப்படி இப்படின்றான். இந்த வெறுமை இப்படி இப்படி ஆள் காட்டி வரல ஆட்டுறான். உடனே அவருக்கு எவ்வளோ கோபம் வருது. என்னடா என்ன நினச்சிட்டு இருக்க, நீ இன்னும் முளைச்சி 3 இலை விடலை, என்னை பார்த்து இப்படின்றிய அப்படின்னார் அவர். உடனே பக்கத்தில் இருக்கிறவர் என்ன கேட்கிறார், என்ன சுவாமி என்ன பண்ணிட்டான் அவன்? ஏதோ கையால் ஒரு சைகை தானே காமிச்சான், அதுக்கு ஏன் இவ்வளோ கோபப்படுறீர்? அவன் என்ன அவன் வெய்தானா, இல்லை உன்னுடைய உடம்பில் படும்படியாக ஏதாவது அடித்தானா? ஒன்றுமே தூரேந்து இப்படி இப்படின்னா அது ஏன் அவன் கோபம் வருது அப்படி? சுவாமி இப்படின்னா அதுக்கு என்ன தெரியுமா அவனுக்கு அர்த்தம்? என்ன அர்த்தம் நீர் சொல்லும்? என்ன அர்த்தம்? தொலைச்சுடுவேன்னு அர்த்தமா? என்ன சொல்கிறது? இதுக்கு எதுவும் இந்த இப்படின்றதுக்கு எவ்வளோ அர்த்தம் வச்சுருக்கா பாரு. இந்த விரலால் இப்படி காமிச்சுட்டா அதுக்கு அவ்வளோ அர்த்தம் வச்சு விட்ருக்கா. அப்போ இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் உண்டுன்னா ஏன் இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கக்கூடாது? இந்த கையை கூப்பினா என்ன அர்த்தம்? நான் நீ சொல்கிறபடியெல்லாம் கேட்குறேன், இது வரைக்கும் நான் பண்ணின தப்பு தான். அதுக்கு நான் உதாரணம் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? சின்ன பசங்க கூட ஒரு பொம்மை துப்பாக்கி வாங்கி கொடுத்தா உடனே ஹேண்ட்ஸ் அப் பண்ணுறது. இந்த கையை தூக்கினா என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்லுங்களேன். நீ சொல்கிறபடியெல்லாம் கேட்குறேன், நானாக எதுவும் முயற்சி பண்ண மாட்டேன், தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டேன், உட்காருன்னா உட்காருறேன், நில்லுன்னா நிற்கிறேன். இந்த இது வச்சிருக்காளையில் இந்த சைகைக்கு ஒரு அர்த்தம். இது யார் எழுதி வச்சா? எந்த புஸ்தகத்தில் இருந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். கையை தூக்கினா நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன்னு அர்த்தம் எங்கே எழுதி வச்சுருக்கா? எல்லாம் வழக்கத்தில் வந்து கொடுத்து அவ்வளோதான். அதுபோல் இது ஒரு அஞ்சலி பரமாமுத்ரா. இது ஒரு முத்திரை. இது கருட முத்திரையை கண்டால் பாம்பு 5 நடிக்கு ஓடுமோ அந்த மாதிரி இந்த முதிரையை கண்டால் பகவான் நடுங்கிறான். பிரத்யஸ்திரம் வேதாந்த தேசிகன் அஞ்சலி வைபத்தினுடைய கடைசியில் சொல்கிறார், தவ நிகிரகாஸ்தேன்றார். நீ பண்ணுற நிகிரகத்துக்கு என்னிடத்துல பிரம்மாஸ்திரம் உண்டுன்னாரு. பெருமாள் கோபித்துக் கொள்கிறாரு இல்லையா? கோபிக்கிறது ஒரு பெரிய அஸ்திரமா. பெருமாள் நம்மிடத்தில் நாம் பண்ணின பாபத்தையெல்லாம் கோபித்து கொண்டு தன்னுடைய சீற்றத்தை செலுத்துகிறானோ, பெரிய ஒரு அஸ்திரம் பிரயோகம் பண்ணுறானோ நம்ம பேரில். உடனே தேசிகன் என்ன சொல்கிறது தெரியுமா? நீ எந்த அஸ்திரத்தை வேணால் பிரயோகம் பண்ணு, அந்த அஸ்திரத்தை திருப்பறதுக்கு என்கிட்ட இன்னொரு அஸ்திரம் இருக்குதுன்னு இருக்கும். என்ன அஸ்திரம்னு கேட்டால் இதுதான் அஞ்சலிஹி. இந்த அஸ்திரத்தை போட்டுவிட்டு அந்த அஸ்திரம்லாம் கீழே விழுந்துடுவோன்னுட்டார். என்ன அழகான அர்த்தம் காட்டுறா பாருங்க. ஆமாம், ரகசியம் தான். அஞ்சலி வைபவம்னு ஒரு ரகசிய கிரந்தம் வேதாந்த தேசிகன் சாதித்திருக்கிறார். அதில் இந்த அர்த்தங்களெல்லாம் சொல்கிற பொழுது கடைசி ஸ்லோகத்தில் இந்த அர்த்தத்தை சொல்கிறார். நான் பிரத்யஸ்திரம்ன்ற அர்த்தம். அஞ்சலியை போய் எம்பெருமானுடைய நிகிரகாஸ்திரத்துக்கு பிரத்யஸ்திரம் என்று ரொம்ப அழகாக இந்த வார்த்தையை சொல்கிறார். இதெல்லாம் பகவானுடைய நெஞ்சில் ஓடுறது. என்ன பண்ணுறான்? பெரிய அபராதம் பண்ணினவாளும் கூட நம்ம முன்னால் வந்து இப்படி கையை கூப்பினாலானால் அந்த அபராதமெல்லாம் மறந்து போகிறது. நமக்கு அத்தனையும் மன்னிச்சு விட்றோம்.
அப்போ என்ன தெரியறதுன்னா அபராதத்துக்கு சரியான பரிகாரம் அஞ்சலி, சரியான மருந்து அஞ்சலின்னு அவனை மனசில் பட்டு கொடுத்தான். சரி, இப்போ நாம் பெரிய அபராதத்தை பண்ணிவிட்டோம். என்ன அபராதம்? வெண்ணை பக்கத்துலேயே போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தா தெரியாதனமாக வெண்ணை பக்கத்தில் போயிட்டோம், கையங்களும் ஆட்டுண்டுட்டோம். இந்த அபராதத்துக்கு என்ன பரிகாரம்? நாம் இதை அஞ்சலி பண்ணிவிடுவோம் என்று யசோதையை பார்த்து அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் தொழுகையும் இவை கண்ட வசோதை. அப்படியே கையை கூப்பி தொழுதான் நாம் யசோதி. அம்மா, இனிமேல் நான் வெண்ணையனுடைய சங்கத்திக்கே போகிறதில்லை, என்னை விட்டுடு அப்படின்னு கையை கூப்பினானா. உடனே அந்த சமயத்தில் யசோதை என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்கிறார். இந்த சமயத்தில் யசோதைக்கு கிடைத்த ஆனந்தம் எப்படின்னா தொல்லை இன்பத்து இறுதின்ற பரமபதத்தில் கிடைக்கிற ஆனந்தம் தான் இருக்கிற ஆனந்தத்துக்குள்ளே வசத்தின்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ இந்த ஆனந்தம், இப்போ கண்ணனுடைய இந்த சேட்சித்தங்களை எல்லாம் கண்டத்தினால அவளுக்கு ஏற்பட்ட ஆனந்தத்தை பார்க்கிற பொழுது பரமபத ஆனந்தமும் இதுக்கு கீழே போயிடுது. இதுதான் வசத்தி, தொல்லை இன்பத்து இறுதி. ஏன்னா அங்கே தொழுவித்து கொள்ளுமது உண்டே தவிர தொழுகை அங்கே கிடையாதுன்னு. அங்கே இருக்கிறவா எல்லாரும் எம்பெருமானை பார்த்து எப்பொழுதும் நமையத்தேவவாதினான்னு அவனை சேவிக்கிறவா உண்டே தவிர அவன் யாரையும் சேவிக்க வேண்டியது இல்லையே பரமபதத்தில். ஆனால் இங்கே அவனே கை கூப்புறான். என்னால் இது யசோதைக்கு கிடைத்த பெருமை வேறு யாருக்கும் கிடைக்கல. அதனால் யசோதை என்கிறவள் எப்படிப்பட்டவள் என்னால் சொல்கிறா, எல்லாம் ஒன்றுங்கண்டிட பெற்றிலே நடியேன் எல்லாம் தெய்வனங்க யசோதை பெத்தாளே. இதே பதிகத்திலேயே மேலே பாசுரங்கள், எல்லா பாசுரமே ரொம்ப ஆனந்தமான பாசுரம். விரலை செஞ்சிடு வாயுடைச் சேர்த்து வெகுளியாய் நின்னுரைக்கும் அவ்வுரையும் திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் தெய்வனங்க யசோதை பெத்தாளே. இந்த குழந்தையினுடைய மழலை சொல் கேட்கணும். சின்ன வயசில் அது பண்ணுறது, அதை கேட்குற பொழுது உண்டாகிற ஆனந்தம் இருக்க நிஜமாகவே அந்த ஆனந்தத்துக்கு ஈடு கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லணுமாண்ணா, வள்ளுவர் சொல்லியிருக்காரு, குழலிந்தி யாழிந்தி என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அதுலேயும் ரொம்ப சாமர்த்தியமாக என்ன சொன்னார்னா தம் மக்கள்னு விட்டார். அவவா பசங்க தான். வேடிக்கையாக காஞ்சி சுவாமி சொல்லுவார், ஒரு பக்கத்தாத்து குழந்தை அங்கேருந்து மழலையில் வந்து பேசி ஏதாவது கொச்சை இதுவாக பேசித்துன்னா, என்ன உன் பிள்ளைக்கு இன்னும் கொச்சையே போகலையே, இன்னும் இப்படி வர சொல்கிறானே அப்படின்னு வாழலாம். தங்குழந்தை பேசித்துனா, என் குழந்தை இன்னும் மழலையிலேயே பேசிட்டு இருக்கான் தெரியுமா, இவ்வளோ வயசாச்சு இன்னும் மழலையில் என்ன அழகாக பேசுகிறான்னு தெரியுமா அப்படின்னு. தங்குழந்தைன்னா ஒஸ்தி, மற்றவா குழந்தைன்னா மட்டம், அப்படி தான் இருந்துச்சு. அதனால தான் தம்மக்கள்னு சொன்னார் வள்ளுவர் கூட. குழலிநிதி யாழிநிதி என்பர் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு சொல்லலையே, தம்மக்கள் மழலை சொல். அது அவாத்து குழந்தை அது பேசணும், அது பேசினா ஒரு ஆனந்தம். நான் ஒரு காரியமும் அதுலேயே இன்னொன்று கூட தோன்றது எனக்கு. எங்காவது அனுபவத்தை தான் வச்சு சொல்கிறேன். அதுவே கொஞ்சம் பெருசாகி போயிடுச்சுன்னா அதெல்லாம் மறந்தே போகிறது இல்லையா. இன்னொரு குழந்தை வந்தால் இதுதான் தோன்றுறது, அப்படி தான் அனுபவம். அதனால் அந்த குழந்தைகளுடைய மழலை அது கண்ணன் பேசினான். உடனே ஆனந்தன் யசோதைக்கு. லீலா சுகர் ரொம்ப அழகாக சொல்கிறார் ஒரு கண்ணனுடைய மழலை சொல், ரொம்ப வார்த்தைகளுக்கு. அன்றைக்கே ஒன்று சொன்னேனே, தயிர்லேருந்து வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டான்னு சொன்னேன், அது ஏதோ பொதுக்கவி. இது என்ன லீலா சுகர் சொல்கிறார், ரொம்ப சின்ன குழந்தையா கண்ணன் அம்மாவன் இடத்துல போனானா, மாதா தேகி சஷகம் கிமர்த்தம் பாத்தும் பயா அத்யனா. அதாவது ஸ்லோகத்தை சம்வாதமாக வச்சுருக்கார், ரொம்ப அழகாக இருக்கும் அது. அம்மா எனக்கு ஒரு கிண்ணம் கூட, ஒரு சின்ன பாத்திரம் கூட அப்படின்னு சின்ன குழந்தை கண்ணன் கிண்ணி கொடு கிண்ணி கொடு அப்படின்னு கேட்டானா. கிம் அர்த்தம், எதுக்குடா இப்போ கிண்ணி? பாத்தும் பயா, பால் சாப்பிடணும் அதுக்காக கிண்ணி கொடு, பால் கொடுன்னு கேட்காத கிண்ணி கொடுன்னு கேட்டான். உடனே பாத்தும் பயா, பால் சாப்பிடணுமே அப்படின்னு நானா. பால் இப்போ கிடையாது, எப்போ கொடுப்பேன்? ராத்திரியானா கொடுப்பேன், அப்போ தான் சாப்பிட்ட உடனே தூக்கம் வரும். இப்போ சாப்பிடக்கூடாது, இப்போ சாப்பிட்டா இப்போவே தூக்கம் வந்துடும், ராத்திரி தான் கொடுப்பேன். உடனே கண்ணன், ராத்திரின்னா அது எப்போ? அது எப்போ வரும்? சின்ன குழந்தை தெரியாது பாவம், ராத்திரின்றியா அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டானா. உடனே யசோதைக்கு எப்படி சொல்கிறதுன்னு புரியல. உடனே சொன்னாலும், இப்போ எல்லா இடத்துலையும் வெளிச்சமாக இருக்கா, இந்த வெளிச்சம் அத்தனையும் போய் இருட்டாகிடுதுன்னு வச்சுக்கோ, அதுதான் ராத்திரி அப்படின்னாலும். ஓஹோ, எல்லா இடமும் இருட்டாகி போச்சுன்னா ராத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க நேரம் அம்மா அவனை போய் அப்படியே தலைப்பை கையில் கெட்டியாக பிடிச்சுன்னு விட்டானோ. பிடிச்சுட்டு கண்ணை இருக்க மூடிட்டு, அம்மா இருட்டா போச்சு பாலை கொடு, இருட்டா போச்சு. லீலா சுகர் சொல்கிறார்,
கவி கிருஷ்ணகர்ணாமிர்தத்தில். இருட்டா போச்சு, இப்போ பாலை கொடுன்னு கேட்டானா. இவன் கண்ணை மூடிண்டா உலகம் இருட்டாக தானே போகும் இல்லை, நீ கண்ணை மூடிண்டா உலகம் இருட்டுடுமான்னு கேள்வா. உண்மையாகவே கண்ணன் அந்த காரியத்தை பண்ணினானா உலகமே இருட்டாக தான் போயிருக்கும். அது பரத்துவத்தில் சொல்கிற வார்த்தை. ஆனால் பாருங்க, வெகுளியாய் நின்றுரைக்கும் அவ்வுரை. அதுக்கு இங்கே தான் இதுதானே எடுத்து இந்த கேட்கிற நமக்கு இவ்வளோ ஆனந்தம் உண்டாருதே, இதை பார்த்த யசோதைக்கு எவ்வளோ ஆனந்தம். நேரில் பார்த்தாள் அவளுக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாயிருக்கும். அதான் அவள் தான் எல்லாம் தெய்வனங்க யசோதை பெற்றாளை. அதனால் பகவானையே பிள்ளையாக பெற்ற மாதாக்களுக்குள்ளே அந்த போகத்தில் வழுவாத புதுவையர்கோன்னு பெரியாழ்வார் சொன்ன ஆண்டாள். உண்மையாக சொன்னால் போகத்தில் வழுவாதவள் யாரு? யசோதை தான். எவ்வளவு அனுபவம் அவளுக்கு. ஒவ்வொரு நாளும் கண்ணனிடத்தில் ஏறார்ந்த கண்ணி, இந்த சேட்டுதங்களை பார்த்து பார்த்து அப்படியே கண்ணு மலர்ந்து போச்சாமே, அவளுக்கு பெரிய கண் ஆயிடுத்தாமே அப்படின்னு சொல்கிறாள். அதனால் அவள் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே என்றால் எம்பெருமானிய பிள்ளையாக பெற்ற மாதாக்களுக்குள்ளே மிக மிக உயர்ந்தவள் யாருன்னா இந்த யசோதை தான். நான் இந்த இடத்துல ஒரு சின்ன வேடிக்கை கதை சொல்லுவேன். யார் உசந்தவள்னு தீர்ப்பு யார் சொல்லணும்? நாம் சொல்லக்கூடாது, அவளே சொல்லணும். அதுக்கு ஒரு வேடிக்கை கதை. ஏதோ ஒரு சின்ன வயசில் ஒரு அந்த காலத்தில் அம்புலி மாமான்னு ஒன்று வரும். நான் சின்ன குழந்தையாக இருந்துச்சு, அது ரொம்ப ஆசையாக படிப்பான். அப்போ அந்த மாதிரி கதை தான் வாங்கி கொடுப்பான். என்ன காரணம்னா, உண்மையாகவே சொல்கிறேன், அந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் எத்தனை நீதி நெறிகள், எத்தனை நல்ல விஷயங்கள் குழந்தைகள் வாசிக்கிறதுக்குன்னு வந்த புஸ்தகத்தில் அந்த மாதிரிலாம் இப்போ புஸ்தகமே வரமாட்டேன்றது. அது மாதிரி அது எவ்வளோ நீதி கதைகள் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? அதில் எவ்வளோ அது வாங்கி கொடுப்பா. அதில் ஒரு கதை இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது எனக்கு. என்னன்னா, ரெண்டு சித்திரம் எழுதுகிறவன் ரெண்டு பேரான். அவன் ரெண்டு பேருக்குள்ளே போட்டி, யார் அழகான சித்திரம் எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணினான், ராஜாவின் இடத்துல போனான். அவன் போட்டி வச்சான். ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக ஒரு ஒரு அறை கொடுத்தான். அறைனா இது ரூம். ரெண்டு பேருக்கும் அறை கொடுத்தான்னு வச்சுக்க போறீங்க. ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக 2 ரூம் கொடுத்தான். நீ பண்ணுறது அவனுக்கு தெரியக்கூடாது, அவன் பண்ணுறது அவனுக்கு தெரியக்கூடாது, ஏகாந்தமாக படம் எழுதுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டான். சரி, 2 பேரும் படம் எழுதிவிட்டான். எழுதின உடனே ராஜா தீர்ப்பு சொல்கிறதுக்கு வரணும். வந்து பார்த்தா முதல்ல ஒரு சைத்திரிகனுடைய அறைக்கு போனான். அங்கே போனால் ஒரு படம் எழுதி வச்சுருந்தான். சரி, தோட்டத்துக்கு பக்கத்தில் இருந்து ஜன்னலை திறந்தான். வெளிச்சம் வரணுமே, அப்போ தானே படத்தை பார்க்கணும். ஜன்னலை திறந்துவிட்டு நேராக போய் அந்த திரையை மூடி வச்சுருந்தது படத்தை. உடனே அந்த திரையை திறந்தால் ஒரு நல்ல அழகான பழங்களெல்லாம் அப்படியே தத்ரூபமாக எழுதி வச்சுருந்தான். தோட்டத்திலேருந்து வந்த பறவைகளெல்லாம் என்ன பண்ணிட்டு, இது நிஜமான பழம்னு நினச்சிட்டு உள்ளே வந்து அந்த பழங்களையெல்லாம் கொத்த ஆரம்பிச்சுடுச்சு. கிளிகளெல்லாம் ஏமாத்துகிற அளவுக்கு அவ்வளவு தத்ரூபமாக எழுதினா இவன் எவ்வளோ பெரிய சைத்திரிகனாக இருப்பான். இவனை போல் யாருமே எழுத முடியாது, அவ்வளோ உண்மையாகவே பழம் போலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப கெட்டிக்காரனான சைத்திரிகன் தான். உடனே அடுத்த சைத்திரிகன், மகாராஜா இன்னும் என்னுடைய படத்தை பார்க்கவே இல்லை நீர், அதுக்குள்ளே தீர்ப்பு சொல்லக்கூடாது, நான் என்ன எழுதியிருக்கேன்னு பாரும் அப்படின்னு. சரி, உன்னது எங்கே இருக்கு? அடுத்த அறையில் இருக்குது. சரி, கிடுக்கிடுன்னு போன உடனே அங்கேயும் என்ன பண்ணினா பார்த்த உடனே அங்கேயும் தரை இருந்தது, ஒரு திரை இருந்தது. உடனே இந்த சைத்திரிகனுக்கு என்ன தோணித்து, இவன் என்ன எழுதியிருக்கான்னு பார்க்கணும்னு ஒரு அவசரம். கிடுகிடுன்னு நேராக போய் என்ன பண்ணினா அந்த திரையை தானே திறக்கிறதுக்கு போனால் அவனால் திறக்கவே முடியலை. ஏன் முடியலைன்னா, அவன் எழுதின படமே ஒரு திரையே ஒரு படமாக எழுதிட்டான். அது இவன் திறக்க முடியல. அப்புறம் பார்த்தா, ஓஹோ இது படமா, நான் நிஜம் திரைன்னு நினச்சி விட்டேன் அப்படின்னு சைத்திரிகன் ஒத்துனுட்டான். நான் அப்படின்னு நினச்சி விட்டான். இப்போ தீர்ப்பு சொல்லணும் ராஜா, எந்த சித்திரம் வசந்ததுன்னு சொல்லணும். அப்படின்னா, உண்மையாக பழங்களெல்லாம் அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது, கிளிகள் வந்து கொத்தித்து என்று சொன்னால் அது விசேஷம்தான். ஆனாலும் 5 அறிவு படைத்த விலங்குகளைத்தான், அந்த பறவைகளைத்தான் உன்னுடைய சித்திரம் ஏமாத்தித்து. ஆனால் இந்த சித்திரம் ஒரு சைத்திரிகனே ஏமாற்றி கொடுத்து, நீயே தீர்ப்பு சொல்லிட்டியடா, நான் சொல்ல வேண்டாமே இல்லையா? தீர்ப்பு யார் சொல்லணுமோ, நான் சொல்ல வேண்டியதுக்கு போல நீயே தீர்ப்பு சொல்லிவிட்ட. உன் கையாலேயே அது நிஜம் தரேன்னு நினச்சி திறக்க போனே. ஆனால் அப்போ நீயே தீர்ப்பு சொல்லிட்டா, அப்போ அந்த தீர்ப்பு தான் வசந்தது, இதுதான் வசந்த சித்திரம்னு சொல்லிட்டானா மகாராஜா. என்ன ஒரு சரித்திரம் இது, சின்ன வயசில் படித்தது. அது எதுக்காக இப்போ சொன்னேன்னா, எம்பெருமானை பிள்ளையாக பெற்ற மாதாக்களுக்குள்ளே எந்த மாதா உயர்ந்தவள்னு நாம் சொல்ல வேண்டியதில்லை, அவளே சொல்லிட்டா.
எல்லாம் தெய்வனங்க யசோதை பெத்தாளே ஒன்னும் கண்டிட பெத்திலே நடியேன் என்று தெய்வனங்க யசோதை அவள் தான் தொல்லை என்பத்து இறுதி கண்டாள்னு தேவகியே தன் வாயால் சொல்லிவிட்டா. அப்போ அவள் தான் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாயறிவுராய். அதுக்கு மேலே சரி அவளும் அனுப்புகிறான். அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே. இந்த இடத்துல அம்பரம் என்கிறதுக்கு வஸ்திரம்னு அர்த்தம் இல்லை. அம்பரம் என்னால் ஆகாசம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த என்று உலகத்தையெல்லாம் அளந்தான் பகவான். இப்போ இங்கே படுத்துட்டுருக்கிறவன் கண்ணன், ஆனால் அவனை திருவிக்கிரமனாவே அனுபவிக்கிறான். கழியும் கூட ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னா. இப்போ இங்கே அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உத்தமன்னு சொல்கிறான். அவனை கண்ணனையே வாமனனாக திருவிக்கிரமனாக அனுபவிக்கிறார். அம்பரமூடறுத்தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய். இன்னும் இதே நிறைய விவரிக்கணும், மேலே போகிறேன். அப்புறம் கண்ணன் எல்லாரையும் எழுப்பினாலும் பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு தானே என்னை எழுப்பணும் என்று பகவான் கொஞ்சம் எழுந்திருக்காத படுத்துட்டு இருந்தானான். உடனே செம்பொற் கழலடி செல்வா பலதேவா என்று பலதேவன் அடுத்தபடியாக படுத்துட்டு இருக்கான். செம்பொற் கழலடி செல்வன்னு சொல்கிறான். அதாவது பொற்கால் பொலியை இட்ட சீமான் என்ன அவனுக்கு பேர் சொல்கிறாளாம். என்ன காரணம்னு கேட்டால், அதாவது தேவகியனுடைய வயிற்றில் பிறக்கிற 8வது குழந்தை, அதனால் கம்சனுடைய உசுருக்கு ஆபத்துன்னு அசரீரி சொல்லிவிடுத்து. 6 குழந்தை பிறந்து கொடுத்து தேவகிக்கு. எல்லாரையும் கம்சன் கொன்னுட்டான். மக்கள் அறுவரை கல்லிடை மோதா அவளை கொன்னுட்டான். 6 குழந்தைய கொன்னுட்டான் கம்சன். உடனே 7வது கர்ப்பம் யாருன்னா ஆதிசேஷன் தேவகியினுடைய கர்ப்பத்தில் 7வது கர்ப்பமாக வந்து சேர்ந்தானான். ஆனால் ஒரு 8 மாதம் ஆன உடனே 7 மாதம் ஆன உடனே இந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணினாலாம், இதனால் ஏதாவது ஆபத்து வந்துட போகிறதுன்னு சொல்லிட்டு இந்த கர்ப்பத்தை அந்த வசுதேவருடைய மற்றொரு பத்தினியான ரோகிணியினுடைய வயிற்றில் கொண்டு போய் வச்சுட்டாலும். குழந்தை இவன் வெளியில் பறக்கலை, ரோகிணியினுடைய கர்ப்பத்துக்கு மாற்றிட்டாலும். சொல்கிறா இந்த காலத்தில் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் சொல்கிறாள், அது அந்த காலத்துலேயே நடந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்போ இந்த காலத்தில் சொல்கிறாளோ இல்லையோ, வாடகை தாயின்னு வைக்கிறா, கர்ப்பம் தாங்கிறதுக்கு சக்தி இல்லை என்னான்னுட்டு. அந்த மாதிரி கடைசியில் என்ன பண்ணினா இந்த கர்ப்பத்தை கொண்டு போய் ரோகிணியினுடைய வயிற்றில் வச்சு விட்டான். ரோகிணின்றவள் வசுதேவருடைய இன்னொரு பத்தினி, அவருடைய வயிற்றில் போய் சேர்ந்து விட்டான். சரி, அதனால் இந்த கர்ப்பத்திலேருந்து அந்த ஆதிசேஷன் வழியில் பறக்கவே இல்லை. ஆனாலும் இதற்கு முன்னாலே 6 குழந்தை செத்து போயிடுத்து. அப்புறம் 8வது கர்ப்பமாக கண்ணன் வந்தான். அவன் பழிச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்படி ஒரு காரணம் சொல்லும். என்ன காரணம்னா, நல்ல வேளை பலராமன் வந்து அந்த கர்ப்பத்தில் காலை வச்சானோ கண்ணன் பிழைத்தானோ, இல்லைன்னா மற்றவாளை போல் இவனும் ஆயிருப்பனோ என்னமோ என்று செம்பொற்கழலடி. ஒருத்தர் ஆற்றுக்கு வந்த உடனே ஒரு நல்லது நடந்ததுன்னா, அப்பா நீ காலை வச்ச வேலை நல்லது நடக்கிறதுன்னு சொல்லுவா. இல்லை ஏதாவது வந்த உடனே கட்டது நடந்தா, அப்பா நீ கறிக்காலை வச்ச மொத்தம் நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லி இதில் லோகத்தில் வழக்கம். திருவிட அவன் செம்பொற்கழலடி செல்வா. தேவகியினுடைய கர்ப்பத்தில் அவன் காலை வைத்த வேளை அடுத்தபடியாக பிறந்த கண்ணனுக்கு ஆபத்து இல்லையே. அதனால் பொற்கால் பொலியை இட்டு பிறந்த சீமானே செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல். நீயும் தூங்கக்கூடாது, உம்பியும், அதாவது உம்பியும்னா உன்னுடைய தம்பியும்னு அர்த்தம். 2 பேரும் எழுந்திருக்கணும் என்ன அவனை சேர்த்து எழுப்புறான். திருவனந்தாழ்வான் அவன்தான் பலதேவனாக வந்து பிறந்திருக்கிறான். திருவனந்தாழ்வான் ஆறு எம்பெருமானுடைய படுக்கை சொல்கிறாளாம். வியாக்கியானத்தில் சொல்கிறார், படுக்கையிலே படுத்தவர்கள் உறங்குமத்தனை போக்கி படுக்கையும் உறங்கலாமோ. நீ தூங்கலாமான்றாளாம். இவன் ஆதிசேஷன் ஆறு எம்பெருமானுக்கு படுக்கையா சொல்லியோ. பலதேவா எம்பெருமானுக்கு காவல் காக்க வேண்டாமா? அதனால் உம்பியும் நீயும் உறங்கேல். இந்த ஒரு பாட்டில் மட்டும் ஞாபகமாக கவனிக்கணும். மற்ற இடத்துலலாம் ஏலோரெம்பாவாய்னு சேவிக்கணும். இந்த பாட்டில் ஏலோரெம்பாவாய் கிடையாது, ஓரெம்பாவாய். ஏன்னா உம்பையும் நீயும் உறங்கு ஏலோரெம்பாவாய்னு பிரிச்சுட்டா அர்த்தம் வேறையாக போடும். உம்பையும் நீயும் உறங்கேல்னு சொல்லணும். உறங்கேல்னு என்ன, உறங்காதேன்னு அர்த்தம். இப்போ கீழ்ப்பாசுரத்தில் நீ நேசன் இலக்கதவன் நீக்கு ஏலோரெம்பாவாயின்னு இருக்கு. அங்கே நேசன் இருக்கவன் நீக்கேலோரெம்பாவாயின்னு பிரிக்கச்ச நேசனத்துக்கு நீக்கேல்னு சேவிச்சுட்டா அர்த்தம் மாறி போடும். இந்த ஒரே ஒரு பாட்டில் மாத்திரம் அந்த ஏல் என்கிறது அதாவது இதுவாக நஞ்சாக வருது, அதாவது நெகட்டிவாக வருது.
உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய் என்று நீ உறங்கக்கூடாது என்று அவனை பார்த்து இப்படி 4 பேரையும் எழுப்பறா. உடனே 4 பேரும் எழுந்துட்டாளான்னு கேட்டா, கண்ணன் எழுந்துட்டானா? இல்லை இல்லை, இன்னும் முக்கியமான காரியம் இருக்குது. பாகவதர்களை முன்னிட்டால் மட்டும் போராது, இன்னும் பிராட்டியை முன்னிடணும். அதனால் அவளை எழுப்பணுன்றத அடுத்த பாசுரத்தில் காட்டுகிறார்கள். அதுதான் இன்றைய தின பாசுரம். உந்துமதகளித்தன் என்று நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறார்கள்.